அந்த காலை நல்லா நீட்டி தான் உக்காரேம்மாக்கா. இல்லைத்த, உங்களை பார்த்து நேராக கால் நீட்டியிருக்க மாதிரி இருக்கும்ல, அதனால என்னம்மாக்கா. சரிம்மா, அந்த பையன் இன்னும் எந்திரிக்கலையோ? அதை ஏன் கேட்குறீங்க? நைட்டு வரவே இல்லை சார் வீட்டுக்கு. என்ன சொல்கிறவா? ஆமாத்த, அவர் வரவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போகிறேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே குடிச்சிட்டு மட்டையாயிட்டாராட்டுக்கு. அதுக்கப்புறம் இவங்க நம்ம காவியா வீட்டுக்கார் தான் கொண்டாந்து விட்டார். அதுவும் காலையில். இந்த பயலுக்கு திமுறை பற்றியாடி இருக்கு. இன்னைக்கு எந்திரிக்கிட்டு பொண்டாட்டி மாசமாக இருக்கா, போய் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வந்திருக்கான். எந்திரிக்கிட்டும் இன்னைக்கு. விடுங்கத்த, என்னைக்காவது ஒரு நாள் தானே. என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போனார். அது ட்ரிங்க்ஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சாமே, வருஷ கணக்கில். அதனால தான் சரி பரவாயில்லன்னு விட்டேன். அப்படிலாம் விடக்கூடாது மக்கா. இன்னைக்கு ஒரு தரம்பான், நாளைக்கு 2 தரம்பான், அப்புறம் இதே பொழப்பா போயிடும் பார்த்துக்க. அப்படியே அசால்ட்டாக இருக்காத சொல்லிவிட்டேன். இல்லைத்த, காவியா வீட்டுக்காரும் சிந்து வீட்டுக்காரும் தான் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. வேறு யாருன்னா நானும் விட்டுருக்க மாட்டேன். இல்லைம்மாக்கா, தப்பு. யார் கூப்பிட்டாலும் இனிமேல் என் புருஷன் வரமாட்டான்னு சொல்லிடணும். சரித்த. இப்போ யாருக்குமா இது? குடிச்சுவிட்டு இங்கே காலையில் வந்து இப்படி உளுந்து கிடக்குறான். இப்போ எப்போ பொழப்புக்கு போவா? சரித்த, நீங்கள் காலையிலே டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன? சரி மக்கா. உனக்கு என்ன சளியாக பிடிச்சிருக்கு? ஒரு மாதிரி கக்கி கக்கி இருமுறவா? ஆமாத்த, நேற்று இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே பவன்ட்டோ எடுத்து குடித்தேனா, அதான் ஒரு மாதிரி அப்பையிலேருந்தே தொண்டை கட்டுற மாதிரியே இருக்குது. பேசும்போது இப்படி இந்த மாதிரி ஆகுது. ஏட்டி கொஞ்சம் நேரம் கழித்து குடித்தா என்ன? இல்லைத்த, குடிக்கணும் போலவே இருந்துச்சா, அதான் ஆசையிலே எடுத்து குடிச்சுவிட்டேன். இப்போ அவதிப்படுறேன். நல்ல புள்ளடியம்மா. சரிம்மாக்கா, சொல்லு என்ன சமைக்க? நீங்கள் எப்பவும் போல் செய்யுங்கத்த, இதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு. அப்படி இல்லைம்மாக்கா, இந்த நேரத்தில் ஏதாச்சும் வாய்க்கு ருசியாக திங்கணும் போல் இருக்கும். அப்படி தோணும் போது சொல்லிவிடு. நீ மனசில் வச்சுக்கிட்டு அத்தை செஞ்சு தருவாளா மாட்டாளான்னு யோசிச்சுட்டு கிடக்கக்கூடாது பார்த்துக்க. சரித்த. ஏமாக்கா, நீ வரியா என்ன? கடத்தரவு வரைக்கும் போகிறேன். இல்லைத்த, அப்புறம் அவர் எந்திரிச்சாருன்னா காஃபி போட்டு கொடுக்கணும்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. அதுவும் சரிதான். அப்போ நான் போயிட்டு வரேன். என்ன? சரிங்கத்த. எருமை கேடா எப்படி தூங்குது பாரு. தலை எந்த பக்கம் வைக்கணும், கால் எந்த பக்கம் வைக்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு தூங்கிட்டு இருக்கு. டேய் ராகுல், டேய் எருமை மாடு, எப்படி தூங்குது பாரு. மாடு மாடு. டேய் எருமை, நான் அங்கே போகிறேன்டா அத்தை மாமாவை பார்க்க. என்னன்னாச்சும் கேட்குறானா பாரு. சி, இதில் கொரட்ட ஒரு கேடு. குரங்கு பயலே. ஏண்டா ஒரு எட்டு போய் பிள்ளைங்களை பார்த்துட்டு வருவோமா? எனக்கு என் மருமகளை பார்க்கணும் போல என் கண்ணிலேயே நிற்கிது. ஆமாண்டா, எனக்கும் நேற்றுலேருந்து அப்படிதான் தோணிகிட்டே இருக்கு. ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோமா? நாம தான் வேலை வேலைன்னு கிடக்குறோம். ஒரு எட்டு இங்கே ரெண்டும் வரக்கூடாது. பாரேன், 1 மாசம் ஆகுது பார்த்து. நாமளும் சரி சின்ன சின்னச்சுங்க சந்தோஷமா இருந்துட்டு போகுதுன்னு நினைச்சா நம்மள மறந்துடுச்சுங்க போலயே. அதான் பாடுறா. என்ன பேச்சு ஓடிட்டு இருக்கு? அடடே இந்து குட்டி, தங்க புள்ள, வாடி வாடி. இப்போதாம்மா உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா மாமா? ஆமாமா. எங்க அம்மாவும் அத்தையும்? அவங்க என்ன கிச்சனே கதியும் தான் இருப்பாங்க. அம்மா, அத்தை. ஏ, என் மருமக வந்திருக்காளா? வாடி என் தங்கமே, எப்படி இருக்க? எங்க உன் புருஷன் ஆளக்கானா? 1 மாசம் ஆகுது பார்த்து. வீடியோ கால்லையே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு எட்டு வரமாட்டீங்களே 2 பேரும். அதைத்தான் நாங்களும் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதான் இப்ப வந்துட்டேன். இல்லத்த, அம்மா எங்க? அவ குளிச்சிட்டு இருக்க சாமி, வருவா, உட்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டி தங்கம். ராகுல் உன்னை எப்படி பார்த்துக்கிறான்?
நல்லா பார்த்துக்கிறார் அத்தை. அவருக்கு என்ன? சிந்துமா, அம்மா வாமா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? எங்க மருமகன்? அவர் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். அவனுக்கு அப்படி என்ன வேலை உன்னை கொண்டாந்து இங்க விடுறத விட? தனியா அமைச்சிருக்கான். சரி சரி, அது அவர் ஏதாவது அவசர வேலையில இருந்திருப்பாரா இருக்கும். என்ன சிந்து? ஆமாம்மா, அவர் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சீக்கிரமே காலைல கிளம்பி போயிட்டாரு. அதனால தான் சரி நான் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். சரிம்மா, 4 பேரும் ஒன்றா நில்லுங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அப்பா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா இருடி. அத்தை மாமா நீங்களும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. 100 வயசு வரைக்கும் என் மருமக சந்தோஷமா நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் சிந்து. ஏந்திரி. அத்தை மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னடி இது, வந்ததுலேருந்து ஒரே அசத்துறாய மருமக. எடுத்துக்கோங்கம்மா, எடுத்துக்கோங்கப்பா. எல்லாரும் சாப்பிடுங்க, அப்போதானே நான் குட் நியூஸ் சொல்ல முடியும். சொல்லுடி, என்ன குட் நியூஸு? நீங்கள் 4 பேரும் தாத்தா பாட்டியாக போறீங்க. என் அழகு ராசாத்தி. நிஜமாவாடி சொல்ற? ஆமாம்மா, இதுலலாம் யாராவது பொய் சொல்லுவாங்களா? ரொம்ப சந்தோஷமா சிந்து. தேங்க்ஸ் மாமா. அப்பா ஏன் அழுகுற? என்னப்பா? ஏய், என்னடா அழுகுற சந்தோஷப்படுற நேரத்துல? இது ஆனந்த கண்ணீர் தான். அப்பா ரொம்ப சந்தோஷம் தங்கம். சரி, அப்ப நான் கிளம்பவா? ஏய், எங்க கிளம்புற? இன்னைக்கெல்லாம் உன்னை விடுற மாதிரி இல்லை, இனிமேலும் உங்களை தனியாக விடுற மாதிரி இல்லை. அத்தை திடீர்னு சொன்னா எப்படி? அப்ப சரி, இன்னைக்கு இங்கே இரு, நைட்டு போயிட்டு விட்டுட்டு வர சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் இங்கே வந்துடுங்க 2 பேரும். என்ன சரியா? ஆ ஓகே த. சரி, எல்லாரும் டைனிங்க்கு வாங்க, சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், எல்லாரும் அங்கே வந்துடுங்க. அவளுக்கு பிடிச்சதா செய்யணும். என்ன சந்தி? ஆமாம் நீ. ஏங்க ஏங்க, என்ன இன்னும் தூக்கம் தெரியலையா? கொஞ்ச நேரம் தர்ஷினி தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். 10 மணி ஆச்சுங்க. பரவாயில்லம்மா சாப்பிட்டாச்சும் தூங்குங்க ஏதாச்சும். ப்ளீஸ்மா, ஒன்றும் வேணாம் ப்ளீஸ், தூங்க விடு. தலையெல்லாம் வலிக்குதுமா. பின்ன தலைவலிக்காம என்ன பண்ணும்? இப்போ என்ன உங்களுக்கு ஒன்றும் வேணாமா? ஏங்க ஏங்க, அத்தை வராங்க. அம்மா அம்மா இல்லைம்மா, தூங்கல. லூசு, எங்கடி அம்மா? அத்தைலாம் வரல. அப்புறம் எதுக்கடி அப்படி சொன்ன? பின்ன என்ன, ஏங்க ஏங்கன்னு நானும் எழுப்பிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறீங்க. அத்தைக்கு தான் பயப்படுறீங்க, அதான் அப்படி சொன்னேன். இப்போ எப்படி தன்னால் எழுந்திரிச்சிங்களா? சே, தலையெல்லாம் அப்படி வலிக்குது. போதும் ஷினி. சரி சரி, கோவப்படாதீங்க. கொஞ்ச நேரம் தூங்குறீங்கன்னா தூங்குங்க, சாப்பிட்டு வந்து தூங்குங்க, வெறும் வயிற்றில் இருக்கக்கூடாது. சரிம்மா, நான் வரேன், நீ போ. ஓய். என்ன? சாரி கோவப்பட்டதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, வட்டி முதலுமா சேர்த்து கொடுத்துருவேன். அதானே கள்ளி. சீக்கிரம் வந்து சேருங்க. ஆ வாங்க தம்பி. வரேன் த. காவியா எங்க? இந்தா கூப்பிடுறேன், உட்காருங்க. ம். காவியா காவியா, மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. வரேம்மா. மாமா ஏய், யாராச்சும் வரப்போறாங்கடி. வரட்டும், அதனால என்ன, என் புருஷன், நான் என்ன வேணா பண்ணுவேன். சரிம்மா, நம்ம வீட்டில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே சின்ன பொண்ணுலாம் இருக்கால. சின்ன பொண்ணா? அது யாருங்க எனக்கு தெரியாம சின்ன பொண்ணு? ரொம்ப அறிவு தான் என் பொண்டாட்டிக்கு. சின்ன பொண்ணுனா கனியே சொன்னேன், உன்னை விட அவ சின்ன பொண்ணு இல்லை, அதனால சொன்னேன். ஓஹோ, அப்படி சொன்னீங்களா? சரி சரி. சரி, தலை எதுவும் வலிக்குதா என்ன? இல்லைம்மா, நல்லா தூங்கிட்டேன், அதனால தலையெல்லாம் வலிக்கல. சரி போலாமா? போலாம். காவியா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா சாப்பிட. அம்மா சொல்லுமா. இல்லைம்மா, நாங்கள் கிளம்புறோம். சாப்பிட்டு போடி. இல்லை இல்லை, என் புருஷன் எனக்காக அங்கே ஏதாவது செஞ்சு தான் கண்டிப்பாக வச்சிருப்பாரு. நான் வேற நேற்று ஃபுல்லாக உன் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அதனால என்னடி, டெய்லி அவர் சாப்பாடு தானே சாப்பிட்ற, ஒரு நாள் சாப்பிட்டு போ. இப்போ என்ன?
அவர் எப்படி சமைப்பாருன்னு எனக்கு தெரியுமா? உன் சாப்பாடுலாம் தூக்கி சாப்பிடுவாங்க, அப்படி இருக்கும். ஆ, நீலாம் சும்மா ஏதோ சுமார் தான். என் புருஷன் சூப்பராக சமைப்பாரு. சரித்த, நாங்க வர்றோம். மாப்பிள்ள, நீங்களாவது சாப்பிட்டு போங்க. இல்லத்த, பரவாயில்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகணும். சரி, கிளம்புங்க. போயிட்டு வரேம்மா, பாய். அப்பாட்டே சொல்லிடு. கனி நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவள்கிட்டே சொல்லிடு. இன்னைக்கு சண்டே இல்லை, எப்படியும் 12 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க மாட்டா. சரிடி அம்மா, போயிட்டு வா, சொல்லிடுறேன். ம். ஏங்க, என்ன மிஸ் பண்ணீங்களா? பின்ன இல்லையாடி? நிஜமாவா? நிஜமாதான். எனக்குன்னு இருக்க ஒரே தேவதை நீ மட்டும்தான். உன்னை நினைக்காம இருந்திருப்பேனா? ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு அப்படியே வந்து உன்னை பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உன்னை பார்க்க வந்தேன். என் செல்லம் அம்மா. சரி சரி, வா, இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் வச்சுக்கலாம் என்ன?